நாளைய தினத்தை குறித்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? நாளைய தினத்தை குறித்து உங்களுக்கு கவலையாக இருக்குதா? எப்படி இந்த சூழ்நிலையை நான் மேற்கொண்டு வரப்போகிறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்போ இந்த வார்த்தைகள் உங்களுக்கானது தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைய தினத்தை குறித்து ஏன் பயந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்காததுனால தான். இந்த ஒரு சத்தியம் மட்டும் உங்களுக்கு புரிய வர ஆரம்பிச்சிச்சுன்னா, இதுக்கப்புறம் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் நாளைய தினத்தை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? இங்க இயேசு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயம் சம்பந்தப்பட்டு தான் நம்மளுடைய பொதுவான கவலைகள் இருக்கும். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எனக்கு என்ன வேலை கிடைக்கும், எனக்கு எப்படி காசு வரும், நாளைக்கு என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆக போகுது, என்னுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் என்ன ஆக போகுது, இப்படி தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இப்படி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க 2 விஷயத்தை நீங்க இழப்பீங்க. அந்த 2 விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. பாருங்க, மொதல் விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஹெல்த்தை இழக்க ஆரம்பிப்பீங்க, உங்க ஆரோக்கியத்தை இழப்பீங்க. மெடிக்கலி போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு முடி சீக்கிரமாக கொட்டும், வெள்ளையாகும், டிப்ரெஷனால் ஹார்ட் அட்டாக்ஸ் வருது, பிளட் ப்ரெஷர் கூடுது, இப்படி எத்தனையோ விதமான நோய்கள் எதின் வழியாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னுடைய எதிர்காலம் எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனால் பிசாசானவன் மறைமுகமாக என்ன பண்ணுறான்னா, உங்களுடைய சிந்தனைகளை இதெல்லாம் யோசிக்க வச்சு உங்களுடைய சரீரத்தை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அதை தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, நிறைய எதிர்காலத்தை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. டிப்ரெஷனாக இருக்கிறவங்கள நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்கள நல்லா கவனித்து பாருங்களேன். அவங்க தன்னுடைய சரீரத்தை கவனிக்கவே மாட்டாங்க. அவங்கள ஒரு இடத்துக்கு போகணுன்னா நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க நல்லா சாப்பிடணும்னு யோசிக்க மாட்டாங்க. ஏன் அப்படியே இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து ஏதோ ஒரு பயமோ கவலையோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவான்னு இயேசு சொல்கிறாரு. இதை நான் வாசித்தேன். ஏன் இயேசு இப்படி சொல்லணும்? உங்ககிட்ட நான் கேட்குறேன், உங்களுடைய கை ரொம்ப முக்கியமா, உங்களுக்கு ட்ரெஸ்ஸு ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பிரதர், எனக்கு ட்ரெஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, நான் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன், ஆனால் என் பாடியில் கை இல்லைனா என்ன பிரதர் ஆகுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதான் இயேசு சொல்கிறாரு, நீ ட்ரெஸ்ஸை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்க, ஆனால் அந்த சமயத்தில் பிசாசானவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, உன் சரீரத்தில் இருக்கிற ஹெல்த்தாவே திருடிட்டு போயிடுறான் அப்படின்றாரு. இன்னொன்று சொல்கிறாரு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் அப்படின்றார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஆண்டவரே, ஆகாரம் இருந்தால் தானே அங்கே ஜீவனே, சாப்பிட்டா தானே நான் பிழைக்க முடியும், நான் 3 வேளை சாப்பிட்றதுனால தானே நான் பிழைக்கிறேன். நீங்கள் எதையும் 2வது ஒப்பிட்டதை கூட நான் ஒத்துக்குவேன், ஆனால் இருக்கிறத ஏன் அப்படி ஒப்பிடுறீங்க? நீங்கள் இயேசுக்கிட்ட போய் சொல்லலாம், சாப்பிட்டா தானே ஆண்டவரே நான் பிழைக்க முடியும்னு சொன்னீங்கன்னா அவர் சொல்லுவார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவரே எதிர்காலத்தில் எனக்கு இந்த வேலை இல்லை, எனக்கு இந்த பணம் இல்லை, இது இல்லை அப்படின்னா என்னுடைய எதிர்காலம் எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லுவீங்க. அவர் சொல்லுவார், அந்த வேலையினால நான் உன்னை பிழைப்பூட்டலை, அந்த பணத்தினால நான் உன்னை பிழைப்பூட்டலை, நான் உன்னை பிழைப்பூட்டுகிறவராக இருக்கிறேன் அப்படின்றாரு. நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இது இல்லைனா என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நான் உன் வாழ்க்கையில இருந்தேன்னா உன்னுடைய எதிர்காலம் என் கையில் இருக்குன்றாரு. 2வது விஷயம், நீங்க எதை இழப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய சமயத்தை இழக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க நாளைய தினத்தை குறித்து யோசிக்கும் போது நீங்க நாளைய நாளில் இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களுடைய நாளைய நாளில் இல்லை, உங்களுடைய இன்னைய நாளில் இருக்கிறாரு. இன்னைக்கான கிருபை உங்களுக்கு தராரு, இன்னைக்கான அற்புதத்தை உங்களுக்கு தராரு. உங்களுடைய சிந்தனை ஃபுல்லா அடுத்த நாளை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு அவர் தரக்கூடியதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியறது கிடையாது. எப்படின்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு பிரியாணியை கொண்டு வந்து வைக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இந்த சமயத்தில் நான் பிரியாணியை சாப்பிடணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்துக்குள்ளே நீங்கள் போகிறப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு அந்த பிரச்சனையாகவே இல்லாத மாதிரி மாற்றிட்டாரு. இப்போ நீங்கள் எதை தெரியுமா இழந்துட்டீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு வச்சுருந்த பிரியாணியை இழந்துட்டீங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கிருபையை தந்துக்கிட்டே இருப்பார்.
நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம 5 வருஷத்தை குறித்து, 1 வருஷத்தை குறித்து, எப்போவோ தூரமாக இருக்கக்கூடிய நாட்களை குறித்து யோசித்து இன்னைக்கு தரக்கூடிய கிருபைகளை மிஸ் பண்ணிடுறோம். மிஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, நம்ம சரீரத்தையும் காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். 5 வருஷத்தில் என்ன ஆகும்னு யோசிக்கிறீங்க. 5 வருஷம் கழித்து போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பார்க்காத லெவலில் அவர் மாற்றிருப்பார். ஆனால் அந்த 5 வருஷத்தில் என்ன ஆகணும் இன்னைக்கு நீங்கள் யோசிக்கிறதுனால உங்களுடைய இன்னைக்கான கிருபையை நீங்கள் இழக்கிறீங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த சத்தியத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எதிர்காலத்தை குறித்து பயப்படவே மாட்டீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றணும். நம்ம எப்படி பார்க்குறோம்னா, என்னுடைய எதிர்காலத்தில் அவர் இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். இல்லை, உங்களுடைய நிகழ்காலத்தில் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது தான் அவர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் தன்னுடைய நாமத்தை சொல்லும் போது சொல்கிறாரு, நான் இருக்கிறவராக இருக்கிறேன்றார். ஐ எம் தட் ஐ எம் அப்படின்னு. நான் இருக்கிறவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லலை. அது எதை குறிக்குதுன்னா, எதிர்காலத்தை குறிக்குது. ஐ வில் பி அப்படின்னா அது ஃபியூச்சர் டென்ஸ். ஐ எம் அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஆண்டவர் உங்களுடைய ஃபியூச்சர் டென்ஸில் இல்லை, ஆண்டவர் உங்களுடைய ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. நான் மரித்தோருக்கு தேவனாக இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறேன் அப்படின்றாரு. உங்களுடைய பாஸ்ட்லேயும் அவர் இல்லை, உங்களுடைய ப்ரெசண்ட்டில் தான் அவர் இருக்கிறாரு. உங்களுடைய ஐடியா படி பார்த்தா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நாளைய தினத்தில் அற்புதம் செஞ்சதுக்கப்புறம் என்னுடைய கவலைகள் எல்லாத்தையும் நான் மறக்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைய தினத்தை விடுப்பா, இன்னைக்கு நான் உன் கூட இருக்கிறேன், இந்த சமயத்தில் நான் உன் கூட இருக்கிறேன். நான் நாளைய தேவன் கிடையாது, நான் இன்றைக்கான தேவன். நான் நாளைய தேவன் கிடையாது, இந்த மணி நேரத்திற்கான தேவன். நான் நாளைய தேவன் கிடையாது, இந்த நிமிஷத்திற்கான தேவன். நான் நாளைய தேவன் கிடையாது, இந்த நொடி பொழுதில் உன்னோட கூட இருக்கிற தேவன் அப்படின்றாரு. வேற டைமிங்ல இருக்கிற ஆண்டவர் கிடையாதுங்க. இந்த டைம், இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க யோசிக்க கூடாது. வேதவசனத்தில் போட்டிருக்குது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ்வோம் அப்படின்ட்டு இருக்கு. ஏங்க, நாளைய தினத்தில் அப்படி ஒன்று இருக்கு. நாளைய தினத்தை குறிச்செல்லாம் எனக்கு கவலை கிடையாது. இன்னைய தினம் ஆண்டவர் உண்டாக்குனது, இன்னைய தினத்துக்கான ஒரு கிருபை அவர் எனக்கு வச்சிருக்கிறார். நான் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்க போகிறேன், இன்னைக்கு நான் ஆண்டவரோட சந்தோஷமாக இருக்க போகிறேன், இன்னைக்கு அவர் சத்தத்தை கேட்க போகிறேன். நாளைய தினத்தை குறித்து யோசிச்சு நான் இன்னைக்கு ஆண்டவரோட இருக்கக்கூடிய நல்ல மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அப்படின்றாரு. அது எப்படி பிரதர், நாளுக்காக கவலைப்படும்? நான் தானே நாளுக்காக கவலைப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இயேசு சொல்கிறாரு, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், அந்த நாள் உனக்காக கவலைப்படுன்றாரு. எப்படி ஆண்டவரே நாள் எனக்காக கவலைப்படும் அப்படின்ட்டா, ஐயையோ இவன் இந்த நாளில் வரான், இவனுக்கான அற்புதங்கள் ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாள் உங்களை குறித்து யோசிக்குமே தவிர்த்து நீங்கள் அந்த நாளை குறித்து யோசிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுதான் ராஜாக்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை. ஒரு ராஜாவை நீங்கள் தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறீங்க, இன்னைக்கு நான் ஒரு விருந்து வச்சிருக்கிறேன்னு அழைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ராஜா வர்ற வழியில் இவங்க சமைச்சிருப்பாங்களா, இவங்க என்ன சரியாக இன்வைட் பண்ணுவாங்களா, உள்ளே கூப்பிடுவாங்களா, அப்படி பண்ணுவாங்களா, இப்படி பண்ணுவாங்களான்னு அந்த ராஜா யோசிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. அந்த ராஜா அந்த இடத்துல வந்தால் போதும், அழைத்தவர்களே அந்த சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குவாங்க. அப்படி தான் ஆண்டவரும் உங்களை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னா, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்த நாள் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவனுக்கான அற்புதத்தை இவனுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். இவன் வரான் அப்படின்னா இவனுக்கான கிருபைகள் இன்னைக்கு நாளைய தினத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் அன்றன்று உள்ள ஆகாரத்தை தராருன்னு நம்ம பார்க்குறோம், அன்னன்னைக்குள்ள மன்னாவை தராரு அப்படின்னு பார்க்குறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் இந்த வனாந்திரத்தில் அவர் மன்னாவை கொடுக்கணும்? இவங்களுடைய மனம்லாம் எங்கே தெரியுமா ஒட்டி இருந்துச்சு? எகிப்தில் இருந்தால் நாங்கள் எங்களுக்கு நலமாக இருக்கும்ல, அங்கே எங்களுக்கு டெய்லி ஃபுட்டு கிடைக்கும்ல. இவங்களுடைய மைண்டெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னா அப்பத்தில் இருந்துச்சு. இவங்களுக்கு ஃபுட்டு மேலே இருந்துச்சு, ஆண்டவர் மேலே கிடையாது. ஐயையோ இது இல்லைனா என்ன பண்ணுறது, ஐயையோ அது இல்லைனா என்ன பண்ணுறது, நம்ம ஃப்ரீயாக வாழணும்னா எகிப்தில் தான் வாழணும். ஆனால் ஆண்டவர் என்ன புரிய வச்சார்னா, உனக்கு சாப்பாடே இல்லைனாலும் பரவாயில்லடா, நான் வானத்தை திறந்து டெய்லி உனக்கு மன்னாவை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அவங்களுக்கு வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியுது. அதனால நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறாரு, அவர் நாளைய தினத்திற்கான கிருபையை நாளைய தினத்தில் கட்டவிழ்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட இருங்குங்க. அவர் தரக்கூடிய ப்ரொவிஷன் மாதிரி எந்த ஒரு மனுஷனுடைய ப்ரொவிஷனும் இருக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன். இயேசு சொல்கிறாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள்
உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்து வித்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சாலமோன்ட்ட அவ்வளவு ப்ராஸ்பெரிட்டி இருந்துச்சு, அவன்கிட்ட அவ்வளோ செழிப்பு காசு இருந்தும் என்னுடைய ப்ரொவிஷன் மாதிரி அவனுக்கு கிடைக்கல. அவன் காசுனால நான் கொடுக்குற மாதிரி வர்றதை அவனால் சம்பாதிக்க முடியலை அப்படின்றாரு. ஒரு சாதாரண காட்டு புல்லுக்கே நான் இவ்வளவு ப்ரொவிஷனை கொடுத்து இப்படி ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா நீ என்னுடைய பிள்ளையா இருக்கடா. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து விப்பார் என்றால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு இயேசு சொல்றாரு. நாளைய தினத்தை குறித்து நீ யோசிக்காதடா, நாளைய தினத்தில் அவர் நாளைக்கான ப்ரொவிஷனை உனக்கு அனுப்புவார்ன்றார். நான் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அறிக்கையை சொல்லித்தரேன். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அந்த அப்பா என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறாரு. இந்த அறிக்கையை மட்டும் பண்ணுங்களேன். இன்றைய தினத்தில் எந்திரிக்கிறீங்களா, என்ன நெக்ஸ்ட்னு யோசிக்காதீங்க. லார்ட் கிவ் மீ டுடேஸ் கிரேஸ். ஃபாதர், ஐ ரிசீவ் டுடேஸ் கிரேஸ் ஃப்ரம் யூ. பிதாவே, நான் இன்னைக்கு உங்களுடைய இன்னைக்கான கிருபையை நான் பெற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். இன்னைக்கான கிருபையினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் காலையில் நீங்கள் எந்திரிச்சு பாருங்களேன், அன்னன்னைக்கு அற்புதத்தை நீங்கள் பெறுறவர்களாக மாறுவீங்க. இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்க இன்னைக்கு எந்த விஷயத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ, இவங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவா முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்களோ, இவங்களுடைய பிள்ளைகளுக்கான ஃபீஸை எப்படி கட்டுவேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, இவங்களுடைய வாழ்க்கையில் யாரை நான் திருமணம் பண்ணுவேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி போய் முடியும், இல்லை இவங்களுடைய பிள்ளைகளுடைய லைஃப்பை குறித்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்களுடைய கவலைகள் எல்லாம் நீக்கப்பட்டு போகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய பாரத்தை உங்கள் மேலே தூக்கி வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிப்ரெஷன் மாறி போகட்டும். பிசாசு சில சிந்தனைகளையும் இவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தவறான எண்ணங்களை கொடுத்து வச்சிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த எண்ணங்களும் தவறான சிந்தனைகளும் இப்பொழுதே உடைக்கப்பட்டு போவதாக என்று நான் சொல்லுகிறேன். இவங்களுக்கு இன்னைக்கான ஒரு கிருபை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கட்டும். இவங்க எந்த அற்புதத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இவங்களிடமாக கட்டவிழ்க்கப்பட்டு இருப்பதாக என்று நான் சொல்லுகிறேன். இதை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா இந்த ஊழியத்துக்காக நீங்கள் விதைக்கலாம். பாருங்கள், விதைப்பு அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. என்னுடைய ட்ரஸ்ட்டை நான் ஆண்டவர் மேலே வைக்கிறேன், என்னுடைய பணத்து மேலே வைக்கிறது கிடையாது. எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் மேலே தங்களுடைய ட்ரஸ்ட்டை வச்சாங்களோ அந்த மாதிரி தான் சிலர் இருக்கிறாங்க, தன்னுடைய பணத்தின் மேலே ட்ரஸ்ட்டை வச்சுருப்பாங்க. இந்த மாதம் நான் காணிக்கை கொடுக்கலன்னா சரியாக இருக்கும், இந்த மாதம் நான் தசவபாகம் கொடுக்கலன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சிம்பிளாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னுடைய பணத்தை நம்புகிறேன். ஆனால் வேறு சிலர் இருக்கிறாங்க, நோ, இந்த பணம் என்னுடைய அற்புதத்தையும் என்னுடைய கிருபையை கொண்டு வர்றது கிடையாது. இந்த பணம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் விதைக்கப்படும் பொழுது அவருடைய கைகளினால் நான் அறுவடை செய்கிறேன்ட்டு விசுவாசம் இருக்கிறவங்க தான் விதைக்கிறாங்க. பாருங்கள். ஸோ அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு இந்த வார்த்தைக்காக நீங்கள் விதைக்கலாம். கீழே பார்க்குற கூகுள் பே, ஃபோன்பே, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த ஊழியத்துக்கு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். வெளிநாடுகள்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அக்கௌண்ட் டீட்டெயிலை பயன்படுத்தி இந்த ஊழியத்துக்கு உங்களுடைய காணிக்கையை நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். வெஸ்டர்ன் யூனியன் பல விதங்கள் இருக்குது. ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்தாலும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் இப்போ யூடியூப்பில் கீழே ஜாயின் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா மினிமமாக 89 ரூபாலேருந்து சர்ச் ஃபண்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் மாதந்தோறும் ஒரு 89 ரூபாலேருந்து மினிமம் பேக் சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு இந்த மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் அனுப்பலாம். அதை மீடியா மினிஸ்ட்ரிக்குன்னு நம்ம தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை டைப் பண்ணியோ அவர் வாய்ஸ் நோட்ஸ்லேயும் அனுப்புங்க. நான் நிச்சயமாக உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்குவேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.